ஸ்கிரிப்டில் வந்து பிஸ்தா இருந்துட்டீங்கன்னா எக்ஸிகியூஷன் வேற லெவல். அப்போ உங்களுக்கான பிஸ்னஸ் மாடல் பிளானிங்கை பக்காவாக செட் பண்ணுங்க. எதுக்கும் அவசரப்படாதீங்க. அதை என்னென்ன விஷயங்கள் யோசிங்க. இப்போ கஸ்டமர் இருந்தால் எப்படி யோசிப்பாரு, ஒரு இன்வெஸ்டர் இருந்தால் எப்படி யோசிப்பாரு. உங்க ப்ராஜெக்ட்டுக்கு ஒருத்தர் பணம் போறாரு, அவர் இன்வெஸ்டர். உங்களுக்கு ஒரு பொருள் ஒருத்தர் சப்ளை பண்றாரு, அவரு வெண்டார். அடுத்தது உங்களோட கன்சியூமர், இவங்கெல்லாம் சாட்டிஸ்ஃபை இருக்காங்களா, உங்க ப்ராடக்ட் இருப்பாங்களா, அவங்களோட வியூல இருந்து உங்க ப்ராடக்ட்ல யோசிச்சு பாருங்க. அடுத்தது உங்களோட ஸ்டாஃப், உங்க டீம், அவங்களோட வியூல இருந்து ப்ராடக்ட் எப்படி, சர்வீசஸ் எப்படி. இந்த மல்டி டைமென்ஷனல் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்ல யோசிங்கன்னா எல்லா பிசினஸ் சூப்பர் டூப்பர் பிசினஸ் ஆகும். நமக்கு பொறுமை இல்லை. ரெண்டாவது யாரா சொல்றாங்க நம்ம கேட்குறோம், நாம வந்து எக்ஸிக்யூட் பண்றதுல. பிசினஸ் பிளானை பக்காவா ரெடி பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 50% வந்து எக்ஸிக்யூஷன் பார்ட். அதுக்கு நிறைய பேர் வேணும். சரியா? இப்போ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு இன்வெஸ்டர் வேணும், வெண்டார் வேணும், நம்ம டீம் வேணும். அப்படி கஸ்டமர் வந்துட்டாங்கன்னா கஸ்டமரை கொண்டு வரதுக்கு என்னென்ன வேணும்? பிராண்டிங்கா, நீங்க உங்களோட ப்ராடக்ட்ல வைக்கிற குவாலிட்டியா, நீங்க கொடுக்குற சர்வீஸா, அல்லது நீங்க வைக்கிற விலையா, இதை பொறுத்து தான் உங்களோட பிசினஸ் ஜெயிக்கும் தோக்கும் அப்படின்ட்டு இருக்கு.